லைஃப்ஸ் லெசன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு கார்ப்பரேட் என்வரன்மெண்ட் ஒர்க் பண்ணுறப்ப, ஒரு ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறப்போ, நம்ம எப்படி நம்மளோட கேரக்டர் எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட வீடியோ இது. நான் இந்த ஐடி ஃபீல்டு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 25 வருஷமாக இருக்கேன். நான் இருக்கிறப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே ஒரே போஸ்ட்லேயே எந்த க்ரோத் இல்லாமல் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வருவாங்க, 1 இயர் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா அவங்க க்ரோத் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே செம்ம க்ரோத் இருக்கும். எங்கேயோ போயிடுவாங்க. உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு நல்ல பொசிஷனுக்கு போயிருக்காங்க. இது மாதிரி நான் நிறைய பேர் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்ததை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் எங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப்பில் நடந்ததை நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேபி ஒரு டெவலப்பராக இருக்கலாம், உங்களுக்கு ஐடி சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு மேனேஜர் கேடரில் இருக்கலாம், லீடர்ஷிப் ரோலில் இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Nobody gets rich by being available to everyone. எல்லாருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்தமே க்ரோத் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, ஐடி சப்போர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா யார் கேட்டாலும் நீங்கள் உடனே அவங்க வேலை பண்ணி கொடுத்தனால கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் அவங்களோட ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பெனிஃபிட் தவிர அதனால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை. யாருமே போயிட்டு இது மாதிரி இந்த பர்சன் இந்த ஐடி சப்போர்ட்டை டெவலப்பராக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் உங்கள்கிட்ட வேலை வாங்குறது மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர அவங்களோட வேலை முடிச்சுட்டு போக மாட்டதை பார்ப்பாங்க. இது நான் நிறைய இடத்துல நிறைய பார்த்துருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹெல்ப் கேட்பாங்க, நம்ம பண்ணி கொடுப்போம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு முடிஞ்சப்போ அவங்க அவங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட அவங்க அந்த ப்ராஜெக்ட் அவங்க தான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேர் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 2-3 பேர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 2-3 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த பணமே கிடையாது. அவங்களுக்கு அந்த ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் தான் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணேன், இந்த ஆக்டிவிட்டி நான் தான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்ட்டு கிரெடிட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ எப்பவுமே யார் கேட்டாலும் நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்காதீங்க. எப்பவுமே நோ சொல்ல பழகுங்க. யார் எதை கேட்டாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. இனிஷியலாக தெரியும், ஓகே நம்ம எல்லாருக்கும் வேலை அவங்களோட ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. நீங்கள் இப்படியே பண்ணின்னு இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி தான் உணர்வீங்க, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோமே இதனால் நம்மளுக்கு எந்த பெனிஃபிட் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு உணர்வீங்க. இது மாதிரி நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான், நிறைய பேர் இது மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சார் இது மாதிரி நான் எவ்வளோ தூரம் ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கும் நான் இழுத்து போட்டு பண்ணுவேன், ஆனால் கடைசியில் ஒரு ஆப்ரேஷன் வரப்போ எனக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க, என்னை விட வேலை செஞ்சவங்கலாம் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இது மாதிரி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நோபடி கெட் ரிச் பை பீயிங் அவைலபிள் டு எவ்ரி ஒன். இந்த மனசில் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்க முடியாது. யார் எது கேட்டாலும் உடனே பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது உங்களுக்கு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, யார் கேட்டாலும் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 ஒர்க்கு உங்கள்கிட்ட வருது அப்படின்னா அதில் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு 7 ஒர்க்கு நல்லா பண்ணிவிடுவீங்க. ஒரு 3 ஒர்க்கு என்ன பண்ணும் உங்களுக்கு சரியாக ஏதாவது இஷ்யூனால ஸ்டக் ஆகி நிற்கும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஒர்க் எது ஸ்டக் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் ஹைலைட் ஆகும். அவர் கூட இந்த வேலை கொடுத்தேன் அதை பண்ணல அப்படின்னு தான் உங்களுக்கு வருமே தவிர நிம்மதி மேலும் 7 ஒர்க்கு நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க, அது யாரும் பார்க்கவே மாட்டாங்க உங்களுக்கு அப்போ எதனால் ஆகும்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் போகிறப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். நம்ம என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு நம்மளுக்கு பேர் கிடைக்கல
அப்படின்னு வரும் உங்களுக்கு. எப்பவுமே நீங்கள் எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் அதில் 2 மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக் ஆனதை பார்ப்பாங்க தவிர மீதி 8 நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு வந்து. அதனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறதை நிறுத்திடுங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணவே பண்ணாதீங்க. அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு வந்து. உங்களுக்கு ஆப்ரேஷன் நேரம் வந்தால் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, நீங்கள் இந்த 8 வேலை நான் நல்லா பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அந்த 2 வேலை தான் மெயினாக காட்டுவாங்க. அந்த 2 வேலை எது உங்களுக்கு ஸ்டக் ஆச்சு, எது முடிக்க முடியல, அதுதான் எடுத்து பிரதானமாக காட்டாங்க. இது பாருங்கள் இந்த 2 வேலை கொடுத்தேன், நீ அது ஒழுங்காக பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறதை விட உங்களுக்கு தெரிஞ்ச வேலை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த வேலையை மட்டும் நீங்கள் எஸ்ன்னு சொல்லி முடிச்சு கொடுங்க. மீதி எந்த ஒர்க் வந்தாலும் நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு வேறு ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போவாங்க, எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்க முடியாது. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். இதை நிறைய நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொலீக்ஸ் எல்லா பேர் சொல்லிக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன். ரியல் டைமில் எனக்கு நடந்திருக்கு. எல்லாருக்கும் நம்ம நல்ல பிள்ளையாக இருக்க முடியாது. எல்லாரும் வந்து கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நம்மக்கிட்ட ஹெல்ப் வாங்குற வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிரிச்சு பேச்சு நல்லா ஹெல்ப் வாங்கிப்பாங்க. அதனால் எந்த பெனிஃபிட் நம்மளுக்கு கிடையாது. உங்களுக்கு வரவங்களாம் அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு தான் போவாங்களே தவிர, அதனால் என்ன பண்ண முடியும், இவர் வந்து ஹெல்ப் பண்ணார்ப்பா, இதுதான் இவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணதுனால இந்த வேலையை முடிச்சுன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஐடி ஃபீல்டில் கண்டிப்பாக இது மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்காதீங்க. எங்கே வேணுமோ அங்கே நோ சொல்லுங்கள், எங்கே எஸ்ன்னு சொல்லுமோ அங்கே எஸ்ன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட பவுண்ட்ரி நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். இதுதான் நான் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு எடுத்துங்க. உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் நீங்கள் பண்ணுறது 2 வேலை இருந்தாலும் அந்த 2 வேலையை நீங்கள் உருப்படியாக பண்ணுவீங்க, பக்காவாக முடிப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் வரப்போ நான் இந்த ஒர்க்கு என்கிட்ட வந்ததை நான் பக்காவாக முடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். 10 ஒர்க்கு பண்ணி 8 ஒர்க்கு நல்லா பண்ணி 2 ஒர்க்கு தப்பாக பண்ணீங்க அப்படின்னா ஆப்ரேஷனாக இருந்தால் உங்களுக்கு அந்த 2 ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து தப்பான ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணாங்க தவிர 8 ஒர்க் நல்லா பண்ணி அதுக்கு யாரும் ஹைலைட்டே பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. அதனால் எப்பவுமே எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்காங்க, எல்லா வேலைக்கும் எடுத்து போட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு எது வேணுமோ உங்களால் எது பண்ண முடியுமோ அந்த ஒர்க்கு மட்டும் நீங்கள் எஸ்ன்னு சொல்லி பண்ணுங்கள். எது உங்களுக்கு வந்து வேண்டாமோ அந்த ஒர்க்கை நோ சொல்லி பழக்குங்க. யூ ஆர் ப்ரோக்கன் பிகாஸ் யூ ஆர் டூ ஜெனரஸ். எப்போ எல்லாமே என்ன பண்ணுவோம், நல்லவனாக இருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்து கெட்ட பேர் வரும். உங்களுக்கு தான் ஏகப்பட்ட இடத்துல படம் மாதிரி உங்களுக்கு தான் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து இஷ்யூ வரும். உங்களுக்கு யூ ஆர் பிஹைண்ட் பிகாஸ் யூ கீப் சேயிங் எஸ் டு திங்ஸ் தட் டோன்ட் மூவ் யூ ஃபார்வர்டு. நீங்கள் எல்லோரும் வந்து கேட்குறப்ப நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒர்க்கு ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அவங்ககிட்ட போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் அதில் ஒரு பார்ட் அப்படின்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு வந்து. அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எல்லா ஒர்க்கும் யார் எது வந்து கேட்டாலும் எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்கள், ஒரு லிமிட் செட் பண்ணுங்கள். உங்களோட கரியர் குரோத்துக்கு எது யூஸ் ஆகும். நீங்கள் 2 ஒர்க்கு பண்ணாலும் உங்களோட கரியர் குரோத்துக்கு பண்ணுற ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டு. நீங்கள் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா அது அவனுக்கு தான் நல்லது, அவனோட கெரியருக்கு தான் நல்லது. அவன் என்ன பண்ணுவான் உங்களுக்கு, அவன் தான் நான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி முடிச்சு காட்டிட்டு அவன் இங்கே அப்ரெஷர் வாங்கிட்டு அவன் போயிட்டே இருப்பான் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை. உங்களுக்கு எப்பவுமே உங்களோட கெரியருக்கு எதுக்கு நல்லது, உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்து அது மட்டும் எஸ் சொல்லி அது மட்டும் பண்ணுங்கள். எப்பவுமே உங்களோட பவுண்டரி மஸ்ட் செட் பண்ணுங்கள். எப்பவுமே செல்ஃபிஷாக இருக்குது பெஸ்ட்டு. உங்களுக்கு செல்ஃபிஷாக இருக்குது அப்படின்னா நம்ம கெரியருக்கு என்ன அது நல்லது அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறது செல்ஃபிஷ்னஸ். அதுக்காக நான் அடுத்தவனுக்கு கெடுத்து நம்ம பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களோட கெரியருக்கு அது நல்லது அப்படின்னு பார்த்து அதுக்கு மட்டும் நீங்கள் உழைக்குங்க, அதுக்கு மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கெரியரை என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்களால் நல்ல நிலைமைக்கு போக முடியும், கெரியர் growth நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. The truth be selfish is the most responsible thing you can do when you are building wealth. இங்கே பில்டிங் வெல்த் என்பது பில்டிங் கரியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே செல்ஃபிஷாக இருக்கும். உங்களோட கரியருக்கு எது நல்லது, ஒரு 10 டாஸ்க் வருது அப்படின்னா எந்த டாஸ்க்கை பண்ணால் உங்களோட கெரியருக்கு வந்து இது பின்னாடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறப்போ நான் இந்த டாஸ்கில் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு
இந்த டாஸ்க் நான் எங்கிட்ட கொடுத்தாங்க நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. ஸோ எப்பவுமே எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஐடி செக்டாரில், ஐடி ஃபீல்டில், கார்ப்பரேட் வேர்ல்டில் உங்களோட நல்லதுக்கு, உங்களோட நலனுக்கு எது கரெக்டாக படுதோ, உங்களோட கெரியருக்கு எது பெஸ்ட்டுன்னு படுதோ அது மட்டும் பண்ணுங்க நீங்கள். ஸோ ஸ்டாப் ஆன்சரிங் எவ்ரி டெக்ஸ்ட். எல்லாரும் கால் பண்ணால் அட்டன் பண்ணாதீங்க. எல்லாரும் எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க, டீம்ஸ் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. ஸ்டாப் பிக்கிங் அப் கால்ஸ் எவ்ரி கால்ஸ். ஸ்டாப் பிக்கிங் அப் எவ்ரி கால்ஸ். உங்கள் மேனேஜர் கால் பண்ணார், உங்கள் கொலீக் கால் பண்ணார், அந்த டாஸ்க் கொடுக்குற, இந்த டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எல்லா காலும் அட்டன் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்டாப் கிவிங் லைக் யூ டைம் இஸ் ஃப்ரீ. உங்களுக்கு நீங்கள் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்க மாதிரி என்ன பண்ணுங்க, யார் எது வந்து கேட்டாலும் நீங்கள் எதுவுமே பண்ணி கொடுக்காதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஓகே ஒத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அதுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியாது. உங்கள் டைமை, ஃப்ரீ டைமை மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, உங்களோட கரியருக்கு என்ன பெனிஃபிட்டு? கார்ப்பரேட் வேர்ல்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டாரில் மட்டும் நீங்கள் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க அப்படின்னா அது அவனோட கெரியர் கொடுத்துக்கு தான் நல்லதே தவிர அதனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது உங்களுக்கு. அதனால் உங்களோட டைமை ஃப்ரீயாக மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்பது நீங்கள் உங்களோட டைமை மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி. ஸோ ஸ்டாப் கிவிங் லைக் யூ யுவர் டைம் இஸ் ஃப்ரீ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் யூ புட் சம்ஒன்ஸ் கம்ஃபர்ட் எபோவ் யுவர் ஓன் க்ரோத் யூ டிலே தி வெர்ஷன் ஆஃப் யூ. மற்றவங்களுக்கு இது நல்லதாக இருக்குமே நினச்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, மற்றவங்க சரி அவங்களுக்கு நல்லதாக இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க தான் நல்லா இருப்பாங்க தவிர உங்களுக்கு அதனால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த குரோத்தும் கிடையாது உங்களுக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெயினும் ஒருத்தர் ஒரு 10 ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் தான் என்ன பண்ணுவார் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டோட ரெப்ரசன்ட் பண்ணுவார் உங்களுக்கு. அப்போ அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப அவர் மட்டும் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் அவரே கம்ப்ளீட் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு காட்டிட்டு போவார். மீதி 3 பேருக்கு உங்களுக்கு அதனால் எந்த பெனிஃபிட்டும் இல்லாங்க. எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது, இவங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை, உங்களுக்கு கேரியரில் க்ரோத்தே இருக்காது. அதனால் ஸ்டாப் புட்டிங் சம்ஒன்ஸ் கம்ஃபர்ட் எபோவ் யுவர் ஓன் க்ரோத். இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து எப்பவுமே பி ஸ்ட்ராட்டஜிக். உங்களோட கரியர் க்ரோத்துக்கு இது நல்லதாக இருக்கா அது மட்டும் பாருங்கள். பி செலக்டிவ். வர எல்லா டாஸ்க்கையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. செலக்டிவாக டாஸ்க்கை அப்படி செலக்ட் பண்ணுங்கள், அது மட்டும் கம்ப்ளீட்டாக முடிங்க. பி செல்ஃபிஷ். எப்போ உங்களோட க்ரோத்துக்கு தான் நீங்கள் மைண்ட் செட் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கார்ப்பரேட் செக்டாரில் நீங்கள் வந்து மேலே முன்னேற முடியும் உங்களுக்கு. அதை விட்டுட்டு நான் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கேன், எல்லாருக்கும் வந்து கேட்டான எல்லா வேலையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கு க்ரோத்தும் இருக்காது. நீங்கள் அதே நிலைமையில் தான் இருப்பீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலே அப்படியே தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கு எந்த முன்னேற்றமே இருக்காது. உங்களுக்கு பின்னாடி ஜாயின் பண்ண அத்தனை பேர் என்ன பண்ணுவோம், வருவோம் ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர செல்ஃபிஷாக இருப்பான், பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்காக, பயங்கர செலக்டிவாக இருப்பான். அவன் தான் பார்த்தீங்கன்னா நல்லவன பேர் எடுத்து எல்லாமே அவன் தான் பண்ண மாதிரி பேர் வாங்கிட்டு அப்ரூவல்ஸ் வாங்கிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ கார்ப்பரேட் செக்டாரில் எப்பவுமே என்ன பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டாரில் எப்பவுமே பி ஸ்ட்ராட்டஜிக், பி செலக்டிவ், பி ஷெல்ஃபிஷ். அதுக்காக அடுத்தவனை கெடுத்துன்னு கிடையாது உங்களுக்கு. நம்ம அப்படி போகக்கூடாது. எப்பவுமே அடுத்தவனை கெடுத்து நம்ம முன்னேற அப்படிலாம் வரவே கூடாது உங்களுக்கு. நம்மளுக்கு என்ன பண்ணணும், என்ன நம்மளுக்கு நல்லதுக்கு, நம்மளோட கரியர் க்ரோத்துக்கு என்ன பண்ணுமோ அது மட்டும் தான் பண்ணிட்டு போகணும். நம்ம டு பில்ட் கரியர் யூ ஹாவ் டு ஹானர் யுவர் கெப்பாசிட்டி. எப்பவுமே நீங்கள் உங்களையே நம்பணும். ஃபஸ்ட்டு உங்களால் எந்த டாஸ்க்கு பண்ண முடியும், உங்களுக்கு
ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும். நீங்கள் எப்போ நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கிறீங்க அப்போ தான் உங்களோட கரியர் growth ஆரம்பிக்கும் உங்களுக்கு. நீங்கள் எப்பவுமே மிஷின் கிடையாது. யூ ஆர் நாட் ஏ மிஷின், யூ ஆர் a லிமிட்டட் ரிசோர்ஸஸ். ஸோ நீங்கள் உங்களோட கம்பெனியில் உங்களோட கார்ப்பரேட்டில் நீங்கள் வந்து ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ்னு காட்டணும் உங்களுக்கு. ஏன் கோல்டுக்கு மட்டும் இவ்வளோ உதவும் உங்களுக்கு விலை உயர்றது, இவ்வளோ வேல்யூபிளாக இருக்குன்னா அது ரேராக கிடைக்காது உங்களுக்கு. அது வந்து லிமிட்டட் ரிசோர்ஸ், அதனால தான் அவளுக்கு அவ்வளோ மதிப்பு. இரும்புக்கு ஏன் மதிப்பு கம்மியாக இருக்குன்னா அது அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது லிமிட்டட் ரிசோர்ஸ்க்கு அதுக்கு தான் உங்களுக்கு வேல்யூ அதிகம். அதுதான் மதிப்பாங்க உங்களுக்கு வந்து. பி ஏ லிமிட்டட் ரிசோர்ஸ். லிமிட்டட் ரிசோர்ஸ் ஆர் ட்ரஷர்டு, நாட் கிவன் அவுட் ஃபார் ஃப்ரீ உங்களுக்கு. அப்போ நீங்கள் கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஐடி செக்டர், கார்ப்பரேட் செக்டர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, பி ஏ லிமிட்டட் ரிசோர்ஸ். இவர்கிட்ட இந்த வேலை கொடுத்தா கண்டிப்பாக பண்ணுவார்ப்பா அப்படி சொல்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாமே 100 வேலை பண்ண வேண்டிய கிடையாது. நீங்கள் பண்ணுறது ஒரு 5 வேலை இருந்தாலும் அந்த 5 வேலையை பர்ஃபெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பெருகணும். அதுதான் லிமிட்டட் ரிசோர்ஸ்னு உள்ளது வந்து. அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கில் செட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். டெக்னிக்கலாகவும் சரி, கம்யூனிகேஷன் வைஸ் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் பி ஏ லிமிட்டட் ரிசோர்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.